புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, கரூர் கூட்டத்தில் நீங்கள் பாட்டு பாடின மாதிரி சும்மா ஜோக்குக்கு பாட்டு பாடினேன். அதை நீங்கள் சீரியஸாக நினச்சிக்க வேண்டாம். ஆக்சுவலாக அண்ணாமலை தான் திமுக என்ற அந்த தீய சக்தியை, துரோக சக்தியை, விரோத சக்தியை, வஞ்சக சக்தியை, திருட்டு சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று போராடினார். அண்ணா அறிவாலய செங்கலை உருகுவேன்னு சொன்னார். ஆனால் இறைவன் உங்களை வைத்து அதை உருகினதோட ஓட ஓட நீங்கள் சொன்ன மாதிரி ஓடுறான் ஓட ஓட விரட்டி அடிச்சிட்டிங்க. ஒருத்தன் லண்டனுக்கு ஓடிட்டான், ஒருத்தன் துபாய்க்கு ஓடிட்டான், ஒருத்தன் ரோடு போடாமல் போட்டதாக கணக்கு எழுதுன ஒரு கபோதி பைய சிங்கப்பூரில் போய் படுத்துட்டான். இன்னொருத்தன் 10 ரூபா அணில் குஞ்சு பல புனை பேர்களை தாங்கிய ஒருத்தன் தலைமறைவுன்ட்டாங்க. எங்கே இருக்கானே தெரியல. எதையும் கண்டுபிடிக்கிற போலீஸால் அவன் தலைமறைவை கண்டுபிடிக்க முடியல. அது ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் காவல்துறையை கணக்கு பண்ணுங்கள். அவங்களெலாம் விடக்கூடாது, யாரையுமே விடக்கூடாது. எல்லாமே அயோக்கியனுங்க, ஒருத்தனை விடக்கூடாது. அதனால் அந்த வகையில் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்ன்ற மாதிரி தாவேக்கா என்ற இந்த எழுச்சியின் மூலம் மாண்புமிகு முதல்வர்களே, நீங்கள் திமுகவை கொளத்தூரில் கவுத்துனது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு நாங்கள் எங்களுடைய 30 ஆண்டு கனவு, இந்த தீய சக்தி என்ன தான் பண்ணுறது. அண்ணா வரைக்கும் சரி தான், அண்ணாவுக்கு பிறகு அது ஒரு திருட்டு சக்தியாக மாறிடுச்சு. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும், அதை பல நாடுகளில் பதுக்கி வைக்கணும். அதே மாதிரி கள்ளக்கடத்தல், கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை, இந்த பாலியல் தொழில், இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் திமுக திருந்த மாட்டான். இப்போ அடித்ததை வீழ்த்தி புதைச்சிடணும். ஆமாம், திரும்ப திமுகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்ததா வரலாறு தான் சொல்லணும், ஒரு கொள்ளைக்கூட்டம் இருந்ததுன்னு. மற்றபடி அவங்க எந்திரிக்கவே கூடாது. அதை உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வது, தொடர்ந்து நல்ல முயற்சிகள் செய்து அதை செய்யணும். உங்கள் ஆட்சியை பொறுத்தளவில் இப்போதைக்கு நாங்கள் பாராட்டவும் முடியாது, அதே சமயத்தில் உங்களை கண்டிக்கவும் முடியாது. நடுநிலையோடு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு செய்யலாம். இப்போ பார்த்த வரைக்கும் பல விஷயங்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்குது. நேற்று நீங்கள் கரூரில் பேசுன மாதிரி பார்ட்டி ஃபண்டுனவுடனே சட்டசபை விட்டு ஓடினானுங்க. உண்மையிலே அதை வருமானத்தை அரசு கொண்டு வந்ததை நாங்கள் ரொம்ப பெருமையாக பார்க்குறோம். அதே மாதிரி கனிம வள கடத்தல் நின்றுச்சின்னு மாதிரி ஒரு இமேஜ் தெரியுது. ஆனாலும் புளியற வழியாக போயிட்டுருக்கு. கேரளாவுக்கு கனிம வளங்கள் தொடர்ந்து கடத்தப்படுகின்றனன்னு ஒரு ரூமர் இருக்குது. அதையும் முழு கனிம வளம், மணல் வருமானம் எல்லாம் அரசுக்கு வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அரசு வருமானத்தை பிரிக்கலாம். அதை அன்பான ஒரு கோரிக்கையாக ஐயா சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி பல வளர்ச்சிகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. பெரியார் படத்தை வச்சுருந்தாலும் தைரியமாக பெரியார் கொள்கையில் எல்லாத்துலேயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள், கடவுள் மறுப்பு என்ற அவருடைய கொள்கை எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னது உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த பாடநூல் திட்டத்தை தயார் பண்ணுற வேலையை சும்மா ஒரு ஆபாச பேச்சாளர், அவன் எதுக்கும் ஆக மாட்டான், ஒரு வெட்டிமன்றம் பட்டிமன்றம் பேசுகிற ஒரு ஆளை போய் போட்டு அதில் தெய்வம்னு வார்த்தை வரக்கூடாது, கடவுள்னு வார்த்தை வரக்கூடாது, பாரம்பரிய பாடல்களையே இடையில வரிகளை கட் பண்ணிவிட்டு பாடநூல் திட்டத்தை குழப்பி வச்சுருந்தாங்க. நீங்கள் பெருமைக்குரிய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஐயா, ஐஎஸ்ஆர்ஓ பழைய தலைவருடைய தலைமையில் பாடநூல் திட்டத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் அவர் தலைமையில் குழு அமைச்சிருக்கிறது
உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அது நல்லபடியாக நடக்கும் என்று ஐயா நம்புகிறோம். மற்றபடி பள்ளி தனியார் பள்ளி நடத்துகிறவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டியிருக்காங்க. முந்தி என்ஓசி தடையில்லா சான்றிதழ் கொடுக்கறதுக்கு லட்சக்கணக்கில் 25 லட்சம் 50 லட்சம் 400 கோடி 500 கோடின்னு அவங்கள பாடாப்படுத்தினானுங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒத்த காசு செலவழிக்காமல் நாங்கள் தடையில்லா சான்றிதழ் வாங்கியிருக்கோன்னு அவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது உண்மையிலே ஒரு புரட்சி தான். அதுக்காக உங்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி என்னவோ திருட்டுத்தனம்னால அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சுருந்தேன். அதிலே தான் திருட்டுத்தனம் இருக்கும். திருட்டுத்தனம் இல்லாத ஒரு காரியத்தை திமுககாரன் செய்யவே மாட்டான். அவன் பிறவியே திருட்டு புத்தி தான். திமுககாரன் பிறக்கிறனாலே திருடனாவே பிறப்பான். அதனால தான் இன்றைக்கும் கூகுளில் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், ஊழல்களின் தந்தைன்னு நம்ம அடித்தோம்னா கலைஞர் வந்துடுவார். ஏன்னா அவர் காலத்தில் தான் இது ஆரம்பித்தது. அதனால் அவனை இன்னும் 100 வருஷம் ஆனாலும் திருந்த மாட்டானுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தமிழ்நாடுன்றதை எடுத்துகிட்டு அரசு போக்குவரத்து கழகம்னே வச்சுருந்தான். எங்களுக்கெல்லாம் ஆத்திரம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி இவங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. இவங்க இதை பண்ணுவான் அதை பண்ணுவான்லாம் கிடையாது. அராஜகம்ன்றதுக்கு மொத்த உருவம் அவனுங்க. ஒருவேளை அவங்க அப்பன் பேரை கலைஞர் போக்குவரத்து கழகம்னு மாற்றிடுவானோன்னு ஒன்றும் பதில் பேச முடியாது. என்ன பண்ண முடியும்? அவங்க தான் எல்லா கட்டடத்துலேயும் எவனோ கட்டினதெல்லாம் இவங்க பேரை போட்டுக்குவாங்க. இந்த சீல் வைக்கிறது, தான் பேரை பிரபலப்படுத்துறது, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது அவங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. அதை பார்த்தேன். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வரும்போது பார்க்கும்போது எல்லா வண்டிகள்லேயும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு திரும்ப வந்திருக்குது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி எந்த அரசு அலுவலகங்களையும் நம்ம காசு கொடுக்க போனாலும் வேண்டாம் அதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே சான்றிதழ்கள் கொடுக்குறாங்க. நல்ல மாற்றம். அதேமாதிரி பத்திரப்பதிவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் வாங்குகிற மாதிரி தெரியல. அதையும் நீங்கள் நல்லா மாற்றிருக்கீங்க. உண்மையிலே ஒரு பல விஷயங்கள் மாறுதல் நல்லா இருக்குது. ஆனால் அந்த அறநிலையத்துறை ஒரு பிராமணர் கையில் இருந்தாலும் எல்லாம் சரியாக இயங்குதா அப்படின்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ அரசுக்கு சொந்தமான கரூரை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை தனியாருக்கு கொடுக்குற ஒரு திட்டம் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதெல்லாம் ஆகாது. கோயில் நிலம், கோயில் சொத்து கோயிலுக்கு தான் பயன்படணும். திருக்கோயில் என்பது ரெண்டு விஷயந்தான். அங்கே சோறு போடணும், அதான் உண்டியல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சங்க பாடல் உண்டு. அதனால் உண்டியல்னு வச்சுருக்கதே உலகம்புறம் உண்டியல்னு வச்சுருக்கதே இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை வச்சு தான். அந்த பிரசாதம் என்பது சாமிக்கு படைக்கிறது இல்லை. சாமிக்கு நாங்கள் உயிர்களுக்கு உணவிடுகிறோம்ன்றதை சொல்கிறதுக்கு அது அடையாளத்துக்கு தான் அங்கே ஒரு பவுலில் கொண்டு வைப்பாங்க. மற்றபடி அங்கே சமைச்சு காலையில் நைவேத்தியம் பண்ணியாச்சுன்னா ஏழை மக்களுக்கு வெளியில் அதை கொடுக்கணும். மதியம் பண்ணியாச்சுன்னா அன்னதானம் பண்ணணும். உணவு கொடுத்தல், அந்த மண்டபத்தில் நல்ல உயர் கருத்துக்களை, திருமுறை கருத்துக்களை மக்களுக்கு பாடமாக எடுத்தல், இதுதான் அந்த கோயிலோட வேலை. அதனால் அதில் தெளிவாக இருக்கணும். அதில் கோளாறுகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுற விஷயத்தில் கூட நீங்கள் பழைய அரசு என்ன செய்ததோ அதே நடைமுறையில் அப்படின்னு பேசுகிறீங்க. அது தவறு. திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் தமிழ்ச்சங்கம் நம்முடைய இறையனாரால் நிறுவப்பட்ட தமிழ்ச்சங்கத்திலேயே நக்கீரர் உட்கார்ந்து திருமுருகாற்றுப்படை பாடினார். அந்த முதல் படை வீடு தான் திருப்பரங்குன்றம். காலத்தால் பழமையானது. நேற்று செத்துப்போன ஒருத்தன் காப்பாற்றுறதுக்கு, ஒருத்தன் கல்லறையை காப்பாற்றுறதுக்கு அதை பலி கொடுக்கறதுன்றது இந்துக்கள் ஏற்றுக்கக்கூடாது, ஏற்றுக்கவும் முடியாது. அதனால் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுறதை பற்றி வாயை மூடிக்கிட்டதுனால சீமான் கவுந்தார், எடப்பாடி கவுந்தார், எல்லோரும் கவுந்தானு. நீங்களும் அந்த விஷயத்தில் கவுந்துராமல் இருக்கணும்னு சொன்னால் அதனுடைய பழமையையும் பெருமையையும் அதனுடைய பாரம்பரியத்தையும் உணர்ந்து அந்த தீபம் ஏற்றுறதில் சரியான முடிவை எடுத்து இந்துக்களை நீங்கள்
மனம் குளிர செய்ய வேண்டும். இல்லாட்டி அதில் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கின்றதை ஐயா உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறேன். இன்னும் சொல்லப்போனால் எம்மதமும் சம்மதம்ன்றதில் இந்து மதத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அதை இந்துக்களே இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை வந்த பிறகு தான் இந்து சமயம் என்பது நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். வடநாட்டில் பூரா உஷாராயிட்டாங்க, நம்ம தான் இன்னும் கோமாளிகளாக இருக்கோன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சும்மா ஒன்றும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு ஒரு இந்து சமயத்தவன் என்பது போனான்னா அப்படியே போய் வேளாங்கண்ணி மாதாவை ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்படியே நாகூர் தர்காவில் ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்படியே சிதம்பரம் நடராஜ பெருமானை கும்பிட்டுட்டு போட்டு வருவான். ஆனால் இதை ஒரு குல்லா போட்ட முல்லாட்டையோ அல்லது ஒரு பாவாடை கட்ட கிறிஸ்தவன்ட்டே எதிர்பார்க்க முடியாது. மதுரை மீனாட்சி கோயிலை கும்பிட்டு வந்தேன் அப்படி இப்படிலாம். இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது, அது வேறு. அது எங்களுடைய உரையினால் நிறைய மாறிட்டு வராங்க, அது வேறு. ஆனால் பொதுவாக அந்த மதத்துடைய சட்டங்கள் அப்படி. அதோட இது சைத்தான் வழிபாடு, பல தெய்வ வழிபாடு, அது இதுன்னு அதை பற்றி தவறான கருத்துக்களை பிஞ்சு நெஞ்சிலே விதைக்கிற ஒரு இது நடக்குது. அதனால் இந்த மதவெறின்றது எங்கிட்ட கிடையாது, அது இருக்கிறவன் மற்றவனை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி கல்வித்துறையில் கல்வி அமைச்சர் சொல்கிறாரு சமய சின்னங்களுடன் நான் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு. ரைட்டு. திருநீர் பூசக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, கழுத்தில் கொட்டை போட்டுக்கூடாது, கையில் கயிறு கட்டக்கூடாது, ஓகே. ஆனால் பிற சமயத்தவர் கோஷா போட்டு வரக்கூடாது. கிறிஸ்தவ பள்ளியாக இருந்தால் அந்த பாடம் எடுக்க வரக்கூடிய பாதிரியார் பாவாடை கட்டிட்டு வரக்கூடாது. அது கன்னியாஸ்திரியாக இருந்தால் அந்த கோஷா போட்டு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று சொன்னீங்கன்னா எல்லா சமயத்துக்கும் பொருத்தமாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி பேசாமல் இருங்க, பிரச்சனையை கிளப்பக்கூடாது. அதனால் இந்து சமயத்துக்கு எழுச்சி முழுமையாக வந்துருச்சுன்னா நீங்களாம் கிறிஸ்தவர்கள், உங்கள் சபாநாயகர் சும்மா வெஸ்லி ஸ்கூல்கிட்ட இந்த சுவிசேஷ நோட்டீஸ் கொடுத்தவர், அவரே சொல்கிறாரு நோட்டீஸ் கொடுப்பேன், பைபிள் கொடுப்பேன், என் வேலையே தான் அப்படின்னு. அமைச்சர்கள்லேயும் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க. இந்த கிறிஸ்தவர்களுக்குன்னே ஒரு மனநோய் உண்டு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சொன்னதே சொல்லுவாங்க. அந்த 16 வயதிலே சப்பானி கேரக்டரில் என்ன சொன்னாலும் ஆத்தாவையும் காசை கொடுன்னு, அது மாதிரியான வேலைகளை யாரும் செய்யாமல் பார்த்துக்கணும். நீங்கள் இப்போ எந்த ஒரு கம்யூனிகேஷன் மீடியா எத்தனை கற்றுனாலும் நீங்கள் பேட்டி கொடுக்கறதில்ல. நல்ல பழக்கம்தான், அவனுக்கு ஒன்றும் யோக்கியம் கிடையாது. அண்ணாமலை எங்கே போனாலும் மீடியாக்காரங்களுக்கு பேசுவார், நீங்கள் தவிர்த்துறீங்க. வேணாம், உன்ட்ட எதுக்கு பேச்சுவார்த்தை, மக்களோட ஜனத்தோடு வச்சுக்கிறேன் எதுக்கு அப்படின்னு. நீங்கள் ஒரு நல்ல பாலிசி தான். அதனால் அவங்க எல்லாம் ஒரு கோபத்தில் இருக்காங்க. நீங்கள் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பழைய முதல்வர் ரோபோ, அதுவும் ராங்லி டிசைன்டு ரோபோ, அதுக்கு தமிழும் வராது. திருக்குறளை சொன்னால் முயற்சி திருவினையாக்கு முயற்சின்மை இளமை பூத்தி விடுவார் எல்லோரும். அப்போ அது மாதிரி தவறாக சொல்லும்போது கேட்குறவங்க எல்லாருக்கும் என்னடா அது இன்மையா இளமையா, அது மாதிரி அவருக்கு கணக்கும் வராது. 2500 1500 கூட்ட 5000ன்றார், கணக்கு வராது, ஹிஸ்ட்ரி ஜாகிரமே வராது. அதனால் சுதந்திர தினத்தை குடியரசு தினம்னு சொல்லுவார், குடியரசு தினத்தை சுதந்திர தினம்னு சொல்லுவார். அது மாதிரி அவேர்னஸும் விழிப்புணர்வும் ஜீரோ. பக்கத்துலேயே கூட்டத்தில் இருக்க ஒரு தலைவனை சொல்லும்போது மைடியர் ப்ரோ ராகுல் காந்தின்னு சொல்லணும். ஆனால் 30 வருஷத்துக்கு முந்தைய செத்து போனால் மைடியர் ப்ரோ ராஜீவ் காந்தின்றார். அப்போ அதுலேயும் பத்தாது. அதனால் தமிழக மக்கள் இவ்வளோ முட்டாள்களாக இருக்கேன்னு நினச்சோம். அவங்களுடைய அறிவை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி தூக்கி விட்டீங்க, குளத்தூரில் கவுத்தி விட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் இந்த மீடியாக்காரங்கள்லாம் அவங்கள ஒரு சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால ரோபோ போய் சைக்கோ அது டும் டும் டும்னு பாடுற சூழ்நிலையை உருவாக்காமல் இன்னும் உங்கள் வளர்ச்சி பாதையில் மேலும் மேலும் நல்ல செயல்களை செய்து பேரும் புகழோடு நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நெஞ்சார உங்களுக்கு வாழ்த்துகிறோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.